மாணவர்கள் எவரும் போதைக்கு அடிமையாகாதீர்கள். அடிமையானவர்கள் மீண்டதாக சரித்திரமில்லை. எனவே உங்களையும் சமூகத்தையும் பாதுகாத்துக் கொள்ளுங்கள். உங்கள் நலன் கருதி கல்வி டிவி. அனைத்து மாணவர்களுக்கும் காலை வணக்கங்கள். தரம் 11ஆம் ஆண்டு பகுதியில் கடிதம் எழுதல் என்று சொல்லப்படுகின்ற ஒரு பிரதானமான விடயத்தை பற்றி இன்றைய வகுப்பில் நாங்கள் கதைத்துக் கொள்ள வேண்டிய தேவை இருக்கின்றது. தரம் 10லையும் கடிதம் எழுதல் என்று சொல்லப்படுகின்ற ஒரு விடயம் ஏற்கனவே நாங்கள் தரம் 10ஆம் ஆண்டு இலக்கண புத்தகத்தை அடிப்படையாக கொண்டு அதில் வருகின்ற விடயங்களை படித்து முடித்திருக்கின்றோம். அந்த புத்தகத்திலேயும் கடிதம் எழுதல் என்று சொல்லப்படுகின்ற ஒரு விடயம் இருந்திருக்குது. அதே மாதிரி இந்த புத்தகத்திலேயும் கடிதம் எழுதல் என்று சொல்லப்படுகின்ற ஒரு பிரதானமான விடயம் வருவதை அவதானிக்கலாம். தரம் 10 கடிதம் எழுதல் பற்றி விளக்கமாக தரப்பட்டுள்ளது. 2010ஆம் ஆண்டிலேயும் இந்த கடிதம் எழுதல் என்று சொல்லப்படுகின்ற விடயம் ஏற்கனவே உள்ளடங்கி இருப்பதை நாங்கள் அவதானிக்கலாம். அதே மாதிரி தரம் 11லையும் இந்த கடிதம் எழுதல் என்று சொல்லப்படுகிற ஒரு விடயம் வருகிறது. இதில் கடிதத்தில் பார்த்தீங்களென்றால் உங்களுக்கு தரப்படுகிற கடிதம் என்னவாக இருக்கும் என்றால் உறவு முறை கடிதம் அல்ல, தொழில் முறை கடிதம்தான் உங்களுக்கு பெரும்பாலும் தரம் 11ஐ சேர்ந்த மாணவர்களுக்கு கல்வி பொதுத்தராதர சாதாரண பரீட்சையிலும் வருகிற கடிதம் என்னவாக இருக்கும் என்றால் தொழில் முறை ரீதியான கடிதமாகத்தான் இருக்கும். அவை கடிதம் என்றால் ஒரு 100 சொற்களுக்கு குறையாது எழுதச் சொல்லி வரும். அவ்வாறு எழுதச் சொல்லி வருகிற சந்தர்ப்பத்தில் நாங்கள் கடிதத்தை முழுமையான முறையில் எழுதுகின்ற பொழுது எங்களுக்கு அதிகளவான புள்ளிகள் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. அதாவது கடிதம் என்பது நாங்கள் ஒரு கருத்தை புரிதொருவருக்கு தெரியப்படுத்துவதற்காக எழுதப்படுகின்ற ஒரு எழுத்து மூலமான ஆவணமாகத்தான் கடிதம் என்று சொல்லப்படுகிற விடயம் என்ன செய்யண்டா உள்ளடங்கி இருக்கும். அவை கடிதம் என்பது என்னவாக இருக்கும் என்றால் நாங்கள் எங்களுடைய விடயங்கள், எங்களுடைய மன உணர்வுகள், எங்களுடைய சிந்தனைகள், எண்ணங்கள், எங்களுக்கு இருக்கின்ற தேவைப்பாடுகள், எங்கள்கிட்ட இருக்கின்ற குறைபாடுகள் அல்லது மக்களிடத்தில் இருக்கின்ற குறைபாடுகளை வெளிப்படுத்துவதற்காக அது சம்பந்தப்பட்ட ஒரு மேலதிகாரிகளுக்காக இருக்கலாம் அல்லது திணைக்கள தலைவருக்காக இருக்கலாம். இவ்வாறு திணைக்கள தலைவருக்காக எழுதப்படுகின்ற ஒரு பிரதானமான ஒரு ஆவணமாகத்தான் நாங்கள் கடிதத்தை என்ன செய்யலாம் என்றால் ஆதாரப்படுத்தி கொள்ள முடியும். கடிதத்தில் பார்த்தீங்கன்னா 2 பிரதானமான கடிதங்கள் இருக்கின்றன. ஒன்று உறவு முறை கடிதம் என்று சொல்லப்படுகிற ஒன்று. 2வது வார கடிதம் என்னவாக இருக்கும் என்றால் தொழில் முறை கடிதம். உறவு முறை கடிதம் என்பது என்னவாக இருக்கும் என்றால் எங்களை நெருங்கிய உறவினர்கள், சுற்றத்தார்கள், எங்களை நெருங்கிய உறவினர்கள், சுற்றத்தார்கள், அயலவர்கள் போன்றோருக்கு ஒரு விடயத்தை அல்லது ஒரு செய்தியை அல்லது ஒரு தகவலை தெரியப்படுத்துவதற்காக எழுதப்படுற கடிதம் என்னவாக இருக்கும் என்றால் உறவு முறை கடிதம் ஆக கருதப்படும். 2வது வார கடிதம் என்னவாக இருக்கும் என்றால் தொழில் முறை கடிதம். தொழில்முறை கடிதம் என்பது என்னவாக இருக்கும் என்றால் பொதுமக்கள்கிட்ட இருக்கின்ற ஒரு சில குறைபாடுகள், தங்கள்கிட்ட இருக்கின்ற சில கோரிக்கைகள் என்பவற்றை மற்ற ஆளுக்கு புரிதொருவருக்கு தெரியப்படுத்தி அது சம்பந்தப்பட்ட அந்த மேலதிகாரிக்கோ அல்லது திணைக்கள தலைவருக்கோ அதை தெரியப்படுத்தி அந்த விடயத்துக்கு பொருத்தமான தீர்வினை தருகின்ற நோக்கத்தில் எழுதப்படுகின்ற அந்த கடிதத்தை நாங்கள் என்னென்னு சொல்லுவோம் என்றால் தொழில் முறை கடிதம் என்று அழைக்கப்படும். அவை தொழில்முறை கடிதம் எழுதிக்க உறவு முறை கடிதம் எழுதுகின்ற பொழுது அனுசரிக்க வேண்டிய விடயங்கள் வேறாகவும், தொழில்முறை கடிதம் எழுதுகின்ற பொழுது அனுசரிக்கப்பட வேண்டிய விடயங்கள் வேறாகவும் காணப்படும். உறவுமுறை கடிதம் ஒன்றில் அமைய வேண்டிய உறுப்புக்கள் முகவரி இருக்க வேண்டும். 2வது விழிப்பு இருக்க வேண்டும்.
மூன்றாவது உடல் அல்லது விடயம் அல்லது செய்தி என்று ஒன்று இருக்க வேண்டும். அடுத்தது முடிப்பு இருக்க வேண்டும். அடுத்தது கையொப்பம் என்று சொல்லப்படும். அந்த கடிதத்தை எழுதியவர் முடிப்பும் ஒப்பம். அந்த உறவுமுறை கடிதத்தை எழுதியவர் என்ன செய்யறா கையொப்பத்தை இட்டுக்கொள்ளுதல் வேண்டும். இது உறவுமுறை கடிதம் ஒன்று எழுதும்போது அனுசரிக்க வேண்டிய விடயமாக இருக்கும். அடுத்த தொழில்முறை கடிதம் ஒன்றில் அமைய வேண்டிய அந்த உறுப்புகள் முகவரி, உள்முகவரி, விழிப்பு, விடய தலைப்பு, அடுத்தது உடல் அல்லது செய்தி அல்லது தகவல், அடுத்தது நன்றி, அடுத்தது முடிப்பு, அடுத்தது கையொப்பம் என்று சொல்லப்படுகின்ற அந்த விடயங்கள் அதில் என்ன செய்வென்றால் உள்ளடங்கி இருக்க வேண்டும். ஒரு தொழில்முறை கடிதம் எழுதுகின்ற பொழுது முகவரி, உள்முகவரி, விழிப்பு, விடய தலைப்பு, செய்தி, அடுத்தது நன்றி, அடுத்தது முடிப்பு, கையொப்பம் என்பன வருகின்ற பொழுது நாங்கள் 6 புள்ளியை அமைப்புக்கு 6 அல்லது 5 புள்ளியை நாங்கள் பெற்றுக்கொள்ள முடியும். அதேபோல் நீங்கள் எழுதுகின்ற அந்த விடயத்திற்கும் என்ன செய்யறா புள்ளிகள் வழங்கப்படும். அதனால் 15 புள்ளிகளுக்கு உங்களோட கடிதத்தில் முகவரி, உள்முகவரி, விழிப்பு, விடய தலைப்பு இருக்கும் என்றால் 6 புள்ளிகளை நீங்கள் இலகுவான முறையில் பெற்றுக்கொள்ளக்கூடிய வாய்ப்பு நிலைகள் இருக்கின்றன. அவை கடிதம் என்பது என்னவாக இருக்கும் என்றால் ஒரு இலகுவான முறையில் புள்ளியை பெற்றுக்கொள்வதற்கான ஒரு வழிவகையாகத்தான் நாங்கள் கடிதத்தை அவதானித்து கொள்ள வேண்டும். சின்னொரு தலையங்கம் போடுங்கோ, கடிதம் எழுதுதல். ஒருவருடைய எண்ணம், அவருடைய தேவை, அவருடைய நிலைமை என்பவற்றை புரிதொருவருக்கு தெரியப்படுத்துவதற்காக எழுதப்படுகின்ற எழுத்து மூலமான ஆவணம் கடிதம் என்று அழைக்கப்படும். கடிதத்திற்கு பல்வேறுபட்ட மறுபெயர்களும் காணப்படுகின்றன. அந்த வகையில் திருமுகம், மடல், ஓலை, முடங்கல், கடதாசி என்ற மறுபெயர்களும் வழங்கப்படுவதை அவதானித்துக் கொள்ளலாம். இனி சின்னொரு தலையங்கம், கடிதத்தின் பிரதானமான வகைகள். கடிதத்தினுடைய பிரதானமான வகைகள். கடிதத்தை அவற்றின் அமைப்பின் அடிப்படையில் 2 பிரதானமாக வகைப்படுத்த முடியும். ஒன்று உறவு முறை கடிதம், இரண்டாவது தொழில் முறை கடிதம்.
இனி சின்னொரு தலையங்கம் உறவு முறை கடிதம். உறவு முறை கடிதம் என்றால் எங்களோட நெருங்கிய உறவினர்கள், சுற்றத்தார்கள், நண்பர்கள், அயலோர்கள் போன்றவர்களுக்கு ஒரு தகவலை அல்லது ஒரு செய்தியை நாங்கள் தெரியப்படுத்துவதற்காக எழுதப்படுகின்ற அந்த கடிதத்தை சொல்லுவோம் உறவு முறை கடிதம் என்று சொல்லுவோம். அதாவது எமது நெருங்கிய சுற்றத்தார்கள், உறவினர்கள், அயலவர்கள், நண்பர்கள் முதலானோருக்கு ஒரு தகவலை அல்லது ஒரு செய்தியை நாங்கள் தெரியப்படுத்த போகிறோம் என்றால் எழுதப்படுகின்ற கடிதம் என்னவாக இருக்கும் என்றால் உறவு முறை கடிதம் ஆக கருதி கொள்ளப்படும். கொள்ளுங்கள். உறவு முறை கடிதம் என்பது நம்முடைய நெருங்கிய உறவினர்கள், சுற்றத்தார்கள், அயலவர்கள், நண்பர்கள் முதலானோருக்கு ஒரு தகவலை அல்லது செய்தியை தெரியப்படுத்துவதற்காக எழுதப்படுகின்ற கடிதம் உறவுமுறை கடிதமாக கருதப்படும். இந்த உறவுமுறை கடிதம் எழுதுகின்ற பொழுது பின்வரும் விடயங்களை அனுசரித்து எழுதப்படுதல் வேண்டும். ஒன்று, முகவரியும் திகதியும். முகவரியும் திகதியும். இரண்டாவது, விழிப்பு. மூன்றாவது, உடல் அல்லது செய்தி. அல்லது உள்ளுறை. நாலாவது, முடிப்பு. கையொப்பம். இந்த 5 விடயங்களும் உறவுமுறை கடிதம் எழுதுகின்ற பொழுது அனுசரிக்கப்பட வேண்டிய விடயம். முகவரியும் திகதியும், இரண்டாவது விழிப்பு, மூன்றாவது உடல் அல்லது செய்தி அல்லது உள்ளுறை, அடுத்தது முடிப்பு, அடுத்தது கை ஒப்பம். இனி சின்னொரு தலையங்கம் தொழில் முறை கடிதம்.
தொழில்முறை கடிதம் என்பது என்னவாக இருக்கும் என்றால், பொதுமக்கள் தங்களிடத்தில் இருக்கின்ற சில பொதுவான செயற்பாடுகள், அதாவது தங்கள்கிட்ட இருக்கின்ற ஒரு பொதுவான பிரச்சனைகள் அல்லது தங்கள்கிட்ட இருக்கின்ற குறைபாடுகள் சம்பந்தமாக சொல்லி, அது சம்பந்தமான அந்த குறைபாடுகளிலிருந்து தங்களுக்கு ஒரு தகுந்த தீர்வினை பெறுதற்பொருட்டு பெறுகின்ற பொருட்டு என்ன செய்கிறான்டா, அதாவது பொருத்தமான அது சம்பந்தமான ஒரு திணைக்கள தலைவருக்கோ அல்லது ஒரு மேலதிகாரிக்கோ எழுதப்படுகின்ற கடிதத்தை நாங்கள் என்னென்று சொல்லுவோம் என்றால் தொழில்முறை கடிதம் என்று எழுதுவோம். தொழில்முறை கடிதம் என்று நாங்கள் என்ன செய்ய முடியும் என்றால் குறிப்பிட்டு கொள்ள முடியும். அதாவது ஒரு கிராமத்தில் ஒரு பாதை உண்டு, ஒரு பிரதான வீதியானது குன்றும் குழியுமாக இருக்குது. அந்த குன்றும் குழியுமாக இருக்கின்ற அந்த வீதியை புனரமைத்து தருமாறு அது சம்பந்தமான அந்த வீதி அபிவிருத்தி அதிகார சபையின் தலைவருக்கோ அல்லது அந்த பிரதேச சபையின் தவிசாளருக்கோ அல்லது செயலாளருக்கோ எழுதப்படுகின்ற ஒரு கடிதத்தை நாங்கள் தொழில்முறை ரீதியான கடிதம் என்று குறிப்பிட்டு கொள்ள முடியும். எழுதுங்கோ. பொதுமக்கள் தங்களிடத்தில் இருக்கின்ற பிரதானமான குறைபாடுகள் யாதேனும் ஒரு தேவைப்பாடுகள் தொடர்பாக தகுந்த தீர்வினை பெறும் பொருட்டும் தமது கோரிக்கைகளை தெரியப்படுத்தும் முகமாகவும் எழுதப்படுகின்ற கடிதத்தை தொழில்முறை கடிதம் என்று அழைப்பர். தொழில்முறை கடிதம் ஒன்று எழுதுகின்ற பொழுது பின்வரும் விடயங்களை அனுசரித்து கொள்ளுதல் வேண்டும். தொழில்முறை கடிதம் எழுதுகின்ற பொழுது பின்வரும் விடயங்களை அனுசரித்து கொள்ளுதல் வேண்டும். ஒன்று முகவரி, இரண்டாவது உள்முகவரி, மூன்றாவது விழிப்பு, நாலாவது விடயத்தலைப்பு, முகவரி, உள்முகவரி, விழிப்பு, விடயத்தலைப்பு. அடுத்தது செய்தி, முகவரி, உள்முகவரி, விழிப்பு, விடயத்தலைப்பு, செய்தி. அடுத்தது நன்றி. ஏழாவது முடிப்பு. எட்டாவது கையொப்பம். இந்த 8 விடயங்களும் ஒரு தொழில்முறை கடிதம் எழுதும் போது நாங்கள் அனுசரிக்க வேண்டியதாக இருக்கும். முகவரி, உள்முகவரி,
விழிப்பு, விடய தலைப்பு, அடுத்தது செய்தி, அடுத்தது நன்றி, அடுத்தது முடிப்பு, அடுத்தது கையொப்பம் என்று சொல்லப்படுகின்ற இந்த 8 விடயங்களும் அனுசரிக்கப்பட வேண்டிய தேவைப்பாடொன்று இருக்கின்றது. ஏனென்றால் இதில் முகவரி எழுதிய ஒரு மார்க்ஸ், உள்முகவரி, விழிப்பு, அடுத்தது விடயத்தலைப்பு என்று சொல்லுகிற விடயம், அடுத்தது செய்தி, அடுத்தது நன்றி என்று சொல்லப்படுகின்ற ஒரு விடயம், அடுத்தது முடிப்பு, அடுத்தது கையொப்பம். இங்கே முகவரி என்பது என்னவாக இருக்கும் என்றால், கடிதத்தை எழுதுபவர் தன்னுடைய பெயரை முதல் எழுத்துக்களுடன் எழுதி தன்னுடைய முகவரியை அங்கே இடுதல் வேண்டும். உள்முகவரி என்னவாக இருக்கும் என்றால், கடிதத்தை பெற்றுக்கொள்ள, அதாவது நாங்கள் யாருக்கு கடிதத்தை எழுதுகின்றோமோ அது என்னவாக இருக்கும் என்றால் உள்முகவரியாக அமைந்திருக்கும். அடுத்த தொழில்முறை கடிதத்தின் விழிப்பு கனம் ஐயா அல்லது அம்மணி என அமைந்திருக்கும். அடுத்தது நாம் எழுதுகின்ற அந்த விடயத்தை எழுதியதன் பிற்பாடு சுருக்கமாக குறிப்பிட்டு அதுக்கு கீழே கோடு போடுறது விடய தலைப்பாக இருக்கும். அடுத்தது செய்தி, அதாவது தொழில்முறை கடிதத்திலே நாங்கள் கூற வருகின்ற அந்த விடயத்தை என்ன செய்யறால் தெளிவான முறையிலும் மற்றவர்களுக்கு புரியக்கூடிய விதமாக எழுதுவதை நாங்கள் செய்தி என்று சொல்லுவோம். செய்தியை குறிப்பிட்டதன் பின்னர் நன்றி போட்டுக்கொள்ள வேண்டும். நன்றிக்கு பக்கத்தில் எந்த விதமான குறியீடுகளும் இடப்பட வேண்டிய தேவை இல்லை. அடுத்தது தொழில்முறை கடிதத்தை எழுதியவர் இங்கனம் தங்கள் உண்மை உள்ள என்று போட்டு இங்கனம் என்பதற்கு பக்கத்தில் காற்புள்ளி, தங்கள் உண்மை உள்ள என்பதற்கும் பக்கத்தில் காற்புள்ளி இட வேண்டும். அடுத்தது கடிதத்தை எழுதியவர் தன்னுடைய பெயரை எழுதி அதுக்கு கீழே கையொப்பத்தை இட்டுக்கொள்ளுதல் வேண்டும். இவ்வளவும் ஒரு தொழில்முறை கடிதம் ஒன்று எழுதுகின்ற சந்தர்ப்பத்தில், ஒரு தொழில்முறை கடிதம் ஒன்று எழுதப்படுகின்ற சந்தர்ப்பத்தில் நாங்கள் அனுசரிக்க வேண்டிய பிரதான விடயங்களாக இருக்கும். முகவரி, உள்முகவரி, விழிப்பு, விடயத்தலைப்பு, செய்தி, அடுத்தது நன்றி என்று சொல்லுகிற விடயம், அடுத்தது முடிப்பு, கையொப்பம் என்று சொல்லப்படுகின்ற இந்த விடயங்களை நாங்கள் அனுசரித்து தான் ஒரு தொழில்முறை கடிதத்தை எழுத வேண்டும். இப்போ இந்த தொழில்முறை கடிதத்தில் என்ன வேண்டாத்தா, இப்போ உங்களை ஒரு தமிழ் மன்றத்தினுடைய ஒரு செயலாளர் அல்லது ஒரு சனசமூகத்தினுடைய செயலாளர் என்று கருதித்தான் தற்காலத்தில் என்ன செய்ய வேண்டாம், உங்களை கருதி இன்ன பேரை பயன்படுத்தி நீங்கள் கடிதத்தை எழுத சொல்லித்தான் தற்காலத்தில் இந்த தொழில்முறை கடிதம் கடந்த கால பரீட்சை வினாத்தாட்களில் வருகிறது. உங்களை ஒன்றாக கற்பனை செய்து அவன் குறிப்பிட்ட பேரும் தருவான், தந்து இவ்வாறு உங்களை கருதி அது சம்பந்தமான விடயங்கள் பற்றி ஒரு ஆளுக்கு எழுத சொல்லி சில அவருக்கும் சில குறிப்பிட்ட பேரை தந்து உங்களை எழுத சொல்லி கேட்கிறதான் தற்காலத்து பேப்பரில் கடந்த கால பரீட்சை வினாத்தாட்களில் உள்ளடங்கி இருக்கிறதை நாங்கள் அவதானித்துக் கொள்ளலாம். முகவரி என்றால் அவன் சொல்லுவான், இன்னவாக கற்பனை செய்து நீங்கள் ஒரு சனசமூக நிலையத்தினுடைய செயலாளர் தர்மகுமாரன் என உங்களை கருதி கொண்டு உங்களை ஒரு கிராமத்தில் ஒரு நூலகம் ஒன்றை அமைத்து தருமாறு கேட்டு அல்லது நூலகத்துக்கு தேவையான நூல்களை தந்துதவுமாறு அல்லது நூலகத்தில் சில குறைபாடுகள் இருக்குது, அந்த குறைபாடுகளை சீர் செய்து தருமாறு அது சம்பந்தமான பிரதேச சபையினுடைய செயலாளருக்கு அல்லது பிரதேச சபையினுடைய ஒரு தவிசாளருக்கு 100 சொற்களில் கடிதம் எழுதுக என்று என்ன செய்யண்டா தற்காலத்தில் கேட்கலாம். அவைகள் அமைப்பு என்றதுக்கு ஒரு மார்க்ஸ் இருக்குது, உள்ளடக்கம் என்பதற்கு ஒரு மார்க்ஸ் இருக்குது, அடுத்தது நீங்கள் கையாளுகிற மொழிநடை என்பதற்கு மார்க்ஸ் இருக்குது. அவை 15 புள்ளிக்கு இவ்வாறு தான் என்ன செய்ய வேண்டாம், புள்ளிகள் பிரித்து வழங்கப்படும். அதாவது ஒன்று அமைப்பாக இருந்து அமைப்புக்கு ஒரு மார்க்ஸ் இருக்குது,
அதே மாதிரி மற்றதுஞ்சால நீங்கள் உள்ளடக்கம் என்று சொல்லப்படுகிற நீங்கள் எழுதுகிற அந்த பாயிண்ட்ஸுக்கு மார்க்ஸ் இருக்குது. அடுத்தது நீங்கள் கையாளுகின்ற அந்த மொழி நடை சிறப்பிற்கும் மார்க்ஸ் வழங்கப்பட்டு தான் 15க்கு எத்தனை புள்ளிகள் என்று என்ன செய்யறால் தொழில்முறை கடிதத்துக்கு புள்ளிகள் வழங்கப்படுவதை நாங்கள் அவதானித்துக் கொள்ளலாம். சரிதானே? அப்போ தொழில்முறை கடிதத்தினுடைய எழுதுகின்ற பொழுது கவனிக்க வேண்டிய விடயங்கள் என்று போட்டால் முகவரி தெரிஞ்சிருக்க வேணும், உள்முகவரி, அடுத்தது விழிப்பு, அடுத்தது விடய தலைப்பு, அடுத்தது செய்தி, அடுத்தது நன்றி, அடுத்தது முடிப்பு, அடுத்தது கையொப்பம். இனி சின்னொரு தலைங்கம் போடுங்க. முகவரி. தொழில்முறை கடிதத்தை எழுதுபவர் முதல் எழுத்துக்களுடன் பெயரினை எழுதி தனது பெயரினை எழுதி முகவரியினையும் இடுதல் வேண்டும். இரண்டாவது உள்முகவரி. கடிதத்தை பெற்றுக்கொள்பவரின் பதவி நிலையையும் முகவரியினையும் இடுதல் வேண்டும். அடுத்தது விழிப்பென்ற போடுங்க. தொழில்முறை கடிதத்திலே விழிப்பு ஆனது கனம் ஐயா அல்லது அம்மணி என அமைந்திருப்பதை அவதானிக்கலாம். அடுத்தது விடய தலைப்பு. நாம் எழுதுகின்ற விடயத்தை சுருக்கமான முறையிலே குறிப்பிட்டு அதற்கு கீழே கோடு இட்டு கொள்ளுதல் வேண்டும். அடுத்தது செய்தி என்று போட்டு எழுதுங்க. தொழில்முறை கடிதத்திலே செய்தி ஆனது பிரதானமான உயிர் நாடியாக அமைந்திருக்கும். நாம் கூற வருகின்ற விடயத்தை தெளிவான முறையில் எடுத்து கூறுவதுடன் கையாளப்படுகின்ற மொழி நடை ஆனது சிறப்பான முறையிலே அமைந்திருக்க வேண்டும். அடுத்தது நன்றி. அடுத்த போடுங்க முடிப்பும் கையொப்பம். தொழில்முறை கடிதத்தை எழுதியவர் தன்னுடைய பெயரையும் எழுதி பதவி நிலைகள் ஏதாவது தரப்பட்டிருந்தால்
அதையும் குறிப்பிட்டு தனது பெயரினை எழுதி கடிதத்தினை முடித்துக் கொள்ளுதல் வேண்டும். இவ்வளவும் தொழில்முறை கடிதம் ஒன்று எழுதுகின்ற பொழுது நாங்கள் அனுசரிக்க வேண்டிய விடயமாக இருக்கும். இதனுடைய மிகுதி விடயத்தை அடுத்த வகுப்பில் பார்த்து கொள்ளலாம். இன்று இவ்வளா பகுதியுடனும் இந்த வகுப்பினை பூரணப்படுத்துகிறேன். நன்றி. கல்வி டிவியில் புத்தம்புது நிகழ்ச்சிகளை உடனுக்குடன் பார்த்து மகிழ எமது ஃபேஸ்புக் மற்றும் யூடியூப் பக்கத்தை லைக் செய்யுங்கள்.